அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திண்டுக்கல்லிலே வாழ்ந்த தயாநிதி சுவாமி சரவணானந்தா அவர்கள் 3/2/1980 முதல் 22/6/1980 வரை திருவாய் மலர்ந்து அருளிய தயா விசார தொடர் சொற்பொழிவுகள் அனைத்தும் தயவு திரு காந்திமதி அம்மா ஆசிரியை அவர்களின் பெருந்தயவு முயற்சியால் குறிப்புகளாக முழுமையாக எடுக்கப்பட்டிருந்தன. தயாநிதி சுவாமி சரவணானந்தா அவர்களே அதனை சரிபார்த்தும் தந்த அக்குறிப்புகள் அடங்கிய தொகுப்பு நூல் இதுவாகும். அதிலே முதல் தொகுதி 1 நிறை மனிதன் என்று துவங்குகிறது. அதாவது 3/2/1980 திண்டுக்கல் மலையடிவாரத்திலே நடந்த அந்த விழாவிலே சுவாமி அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவு தான் தற்பொழுது தரப்படுகின்றது. இன்று நிறைமனிதன் என்ற தலைப்பில் பேசப்படவிருக்கிறது. இங்கு மனிதன் என்பவன் யார் என்பதை பற்றி ஆராயும் பொழுது இறைவனை பற்றியும் அறிகிறோம். மனிதனிலும் நிறை மனிதன் யார் என்ற வினா வரும் பொழுது நம் திருவருட்பிரகாச வள்ளலாரே நிறை மனிதன் ஆவார். வள்ளலார் யார்? அவரே அருட்பெருஞ்சோதியே ஆவார். தமது நிறை அருள் அனுபவத்தால் கண்ட இறைவனின் உண்மையை உலக மக்கள் எல்லோருக்கும் உணர்த்தி உய்வு பெறச் செய்வதற்காகவே வள்ளலார் எனும் வடிவில் வந்தது. அகண்ட பிரபஞ்சங்களிலும் அளவு கடந்த வான்வெளி முற்றும் நிரம்பி எல்லாவற்றையும் இயக்கி பெரும் பயன் பெரும்படி செய்து வருவதும் அந்த பெரும் ஒளியே. தானே உலகங்கள் எல்லாமாகவும் உயிர்கள் யாவுமாகவும் அவ்வுயிர்களில் சிறந்த மக்கள் யாவருமாகவும் அந்த மக்களின் அருளறிவாய் விளங்கி மெய்யான இறை இன்பத்தை உணர்ந்து அடைந்து அனுபவிக்கப்படுகின்ற அருட்பெரும் ஜோதியாக இருக்கின்றது. அகண்ட வான்வெளியில் பெருஞ்சோதிமயமாய் என்றும் இருக்கும் கடவுள் உண்மையே எல்லாம் ஆகிய எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதியாக அறிந்து கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வாறு உள்ள அருட்பெரும் ஜோதியின் உண்மையை கண்டு அனுபவத்தில் பெற்று அதுவாகவே இருந்து கொண்டு எல்லோரும் அறியும்படி வெளியிட்டவர் நம் திருவருட்பிரகாச வள்ளலார் ஆவார். மேலும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தானே இதுகாரம் எல்லா உயிர்களாயும் எவருமாயும் உள்ளிருந்து விரிந்து அவரவராய் விளங்கி நின்றும் தோன்றியும் மறைந்தும் இருந்தவர் இப்பொழுது தானே தனது நிறை அருள் அனுபவம் வெளிப்பட்டு என்றும் நிலவும்படி இந்த அருட்பிரகாசர் வண்ணமாய் திகழ்கின்றவர் ஆகிவிட்டார். இந்த ஒப்புவமை அற்ற நிலையை பெற்றவர் நம் வள்ளலார் ஒருவரே ஆவார். இந்நிலையை இதற்கு முன் எவரும் பெற்றதில்லை. இதற்கு முன் வாழ்ந்த எத்தனையோ பெரியோர்கள், முனிவர்கள், சித்தர்கள் அடைந்த முடிவு நிலை உடலை நீத்து இறைவனோடு கலந்து மறைந்து ஒழிவதேயாகும். இவர்கள் பெற்றதெல்லாம் முத்தி நிலை எனப்பட்டது. இந்நிலை ஒரு முடிவு அன்று. அருட்பெரும் ஜோதி மயமாகி அழியாது மறையாது அருட்பெரும் சித்தி செயல்களோடு என்றும் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். முன்னோர்கள் கடவுள் நிலையை தமக்கு வேறாக கருதி திருவருளாலே அடைய முயன்று முடிவில் அத்திருவருளின் செயலை கூட்டி வைக்க அவர்களும் அக்கடவுள் நிலையில் கலந்து மறைந்து போயினர். இந்நிலை அடைந்தவர்கள் தாம் பெற்ற இன்ப அனுபவத்தை உலகத்தார்க்கு சொல்ல முடியவில்லை. இதனையே கண்டவர் வெண்டதில்லை என பாடியுள்ளனர். பரம்பொருளின் உண்மையை அறிவார் சுட்டி அறிந்ததெல்லாம் ஒரு சிறு கூரே அன்றி நிறை உடையது அல்ல. பகுத்தறிவாலும் தத்துவங்களாலும் கற்பனையினாலும் அறியப்பட்டவையெல்லாம் மனிதனுக்கு நிலையான நிறையின்ப வாழ்வை தருவதாக இருக்கவில்லை. இந்நிலையில் அருட்பெருஞ்சோதியின் திருவருளாலே உணர்த்தப்பட்டும் உணரப்பட்டும் சிறிதே, அதாவது அதன் உண்மை வெளியிடப்பட்டுள்ளது. அது உணரப்பட்டும் முழு நலன் பெற வேண்டிய பக்குவ காலம் இதுவரை அமையாமல் இருந்து வந்தது. அணு முதல் அண்டம் வரை
எக்காலத்தும் எவ்விடத்தும் எப்பொழுதும் விளங்கி கொண்டுள்ள அருட்பெருஞ்சோதியின் ஆற்றலை நாம் இதுவரை அறியாமல் இருந்து வந்தோம். அதனை அறிந்து உணர்ந்து அனுபவிக்க சிறந்த தருணம் இம்மனித பிறவியில் கிடைத்துள்ளது. ஏனெனில் இப்பிறவியில் தான் சிந்திக்கும் திறனை பெற்றிருக்கின்றான் மனிதன். இப்பிரபஞ்சத்திலுள்ள எல்லா உயிரினங்களும் ஜீவராசிகளும் படைக்கப்பட்டும் அழிக்கப்பட்டும் மேல்நிலைக்கு ஏற்றப்பட்டு கொண்டே உள்ளன. இவ்விதமே மனிதனும் தோற்றுவிக்கப்படுகின்றான். முதலில் தாயின் கருப்பையில் தாயின் சத்தும் தந்தையின் சத்தும் சேரும் பொழுது ஓர் ஒளி அணு தோன்றி உடன் ஒரு சுழற்சி உண்டாகிறது. பின் அதனைச் சூழ்ந்து புற உடல் தோன்றி சிசுவாகி வெளி உலகை அடைகின்றது. பின்னும் ஒருவனது உயிராகவும் மூச்சாகவும் விளங்கி கொண்டிருப்பதும் அவ்வான்ம ஒளியே ஆகும். ஆன்ம ஒளி நமது தலைநடு சிற்றம்பலத்தே என்றும் எப்போதும் விளங்கி கொண்டு நம்மை இயக்குவித்து கொண்டே உள்ளது. இந்த ஆன்ம ஒளியை கண்டு அருட்பெரும் ஜோதியாக உணர்ந்து அதனோடு ஒன்றி என்றும் வாழக்கூடிய தன்மையை பெற்றவனே நிறை மனிதன் ஆவான். இந்த நிறை மனித நிலையை பெற்றவர் திருவருட்பிரகாச வள்ளலார் அன்றி வேறொருவரும் இல்லை. இவருக்கு முன் வாழ்ந்த பெரியோர்களும் ஞானிகளும் ஜோதி தரிசனத்தை தம்முள்ளே கண்டனர். அதை கண்டபோது புற உடல், உயிர், உலகம் எல்லாவற்றையும் மறந்தனர். சமாதி நிலையை அடைந்தனர். பின் புறத்தே வரும்பொழுது அகத்தை மறந்துவிட்டனர். உள் ஒளிர் இறைவனை வேறாக கருதினர். இதனையே கல்லை கண்டால் நாயை காணோம் என சொல்லி வைத்தனர். கல் என்பது அக அருள் ஒளி, நாய் என்பது புறஞ்சூழ் உடல். இவ்வுடற்பற்றற்று உள்ளொளி மயமாவதே இப்பழமொழியின் கருத்து. ஆனால் வள்ளல் பெருமானோ தம் உள்ள கோயிலில் இருக்கும் அருட்பெரும் ஜோதியை கண்டார். அதன் தனிப்பெரும் கருணையால் ஆட்கொள்ளப்பட்டார். அருட்பெரும் ஜோதியே தாமாகி தம் அருட்பிரகாச திருவுருவத்துடன் சுத்ததேகம், பிரணவதேகம், ஞானதேகம் ஆகிய முத்தேக சித்தியும் பெற்றார். தான் பெற்ற இந்த ஜோதி தரிசனத்தையும் சித்தியையும் மக்கள் எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காகவே வடலூரில் சத்திய ஞான சபையை தோற்றுவித்து தைப்பூச திருநாளில் ஜோதி தரிசன வழிபாட்டு முறையை தெரிவித்தார். தைப்பூச நாளில் விடியற்காலையில் சூரியன் உதயமாகும்போது ஞானசபையின் வெளியில் வானத்தின் மேற்கு பகுதியில் முழுமதியும், கிழக்கு பகுதியில் உதயசூரியனும், ஞானசபையின் நடுவில் அருட்பெருஞ்சோதியும் ஒரே சமயத்தில் தரிசித்து மகிழலாம். இதனையே பொன்னம்பலம், வெள்ளியம்பலம் எனவும் கொண்டு சிற்சபையும் பொற்சபையும் சொந்தம் எனதாச்சு என்னும் வள்ளலார் வாக்கால் அறிகிறோம். புறத்தே காணும் இந்த ஜோதி தரிசனத்தை நாம் நம்முள்ளே காண வேண்டும். பூசம் என்பது அண்டவானில் கடக நடுவில் உள்ள ஒரு நட்சத்திரம். பூசம் இது கார்குளம், கால் ப்ளஸ் குளம் எனப்படும். நம்மில் கடம் என்பது உடல், கம் தலை. இதன் நடுவே பகர வடிவ குளத்தில் திகழ்கின்ற அருட்ஜோதி திருவடியே கார்குளமாம் பூசம். அதில் நிலைத்து நின்று ஒளி வீசுவது அருட்பெருஞ்சோதி அருள் அனுபவ நிலை. அது பிரணவ தேகத்தை குறிக்கிறது. முழு நிலவு ஞான தேகத்தையும் உதய ஞாயிறு சுத்த தேகத்தையும் காட்டுகிறது. இதுவே ஒரு சன்மார்க்கி பெற வேண்டிய முத்தேக சித்தி நிலை ஆகும். இந்நிலையை எப்படி பெற முடியும்? நம்முள்ளே அருட்பெருஞ்சோதி உள்ளது என்று அறிவதால் மட்டும் அதனை அடைந்து விட முடியாது. அல்லது அகவலில் உள்ள 1596 அடிகளையும் மனப்பாடமாக சொல்வதாலோ உறக்கப் படிப்பதாலோ கிடைத்துவிடாது. ஒருமையுடன் கூடிய சத்விசாரத்தால் தெய்வ வாழ்வால் பெற முடியும். இதனை ஐயமின்றி முழு நம்பிக்கையோடு செய்து வந்தால் ஒவ்வொருவரும் அந்த மேல்நிலையை அடைய முடியும் என்பதை வள்ளலார் ஐயமுற்றார் எல்லாரும் புறத்திருக்க நான் போய் அம்பலத்தே திருநடங்கண்டகங்களிக்கும் போது மையகத்தே பொருந்தாத வள்ளல் அருகணிந்து என் மடிபிடித்தார் நானும் அவர் அடிபிடித்து கொண்டே மெய்யகத்தே நம்மை வைத்து விழித்திருக்கின்றாய் நீ விளங்குக சன்மார்க்க நிலை விளக்குக என்று எனது கையகத்தே ஒரு பசும்பொற் கங்கணமும் புனைந்தார் கருணையினால்
தாயனையார் கண்டாய் என் தோழி என்னும் வரிகளால் விளக்குகிறார். சச்சிதானந்த பரம்பொருளாக விளங்குவதும் அருட்பெருஞ்சோதியே. நித்திய சத்து பொருள் அருட்பெருஞ்சோதி. சத்து பொருளின் சித்துத்தன்மையால் எல்லா பொருளாகவும் எவ்வுயிராகவும் எவ்வித சக்தியாகவும் விளங்கி வருகிறது. நமது உடல், உயிர், உணர்வு எல்லாமாக விளங்குகிறது. என்றும் அழிவில்லாத மாறாத தன்மையாகவும் இருந்து வருகிறது. இவ்வாறு சத்து, சித்து, ஆனந்தமாகிய அருட்பெருஞ்சோதியை நாம் சத்விசாரத்தால் உணர்ந்து கொள்ள வேண்டும். சத் நிலைத்திருப்பது, வி என்பது யு ப்ளஸ் இ என பிரியும். யு அருள் வடிவையும் இ அருட்சக்தியையும் குறிக்கும். சாரம் என்பது சார்ந்து இருந்து அதுவாக மாறுதல் என்பதை குறிக்கும். எனவே புறத்தேகத்தில் பற்றுக்கொள்ளாமலும் புலன் இச்சைகளில் மயங்கி விடாமலும் அக ஒளியில் ஒன்றி இருக்க வேண்டும். நம்முள்ளேயே நிறைந்து வருகிற அனக நிறை உருவையை பற்றி இருந்து கொண்டு நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நம்மால் ஆன உதவிகளை செய்து வர வேண்டும். அப்பொழுது அருட்பெருஞ்சோதியின் அருளமுதம் கிடைக்கப்பெற்று ஆனந்தம் அடையலாம் என்பது உறுதி. கடவுளின் தன்மை எங்கும் எப்போதும் நிறை இயல்புடையதாய் இருக்கிறது. அதை அனுபவத்தில் தெரிந்து கொள்வதற்காகவே பல காரியங்கள், செயல்கள் எல்லாம் நீண்ட நெடுங்காலமாக நிகழ்ந்து வருகின்றன. இப்பொழுது இறைவனின் அருள் ஒளியில் உலகம் உண்மையை தெரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது. அருட்ஜோதியின் அருட்சக்தியாலேயே நித்திய நிறைவாழ்வு, மரணமில்லா பெருவாழ்வு அகம் இருந்து மலர்கிறது. இதனால் நமது உள்ளமும் உடம்பும் உயிரும் அழிவில்லாமல் இருக்கும். வடலூர் சத்தியஞான சபையில் காணுகின்ற ஜோதி தரிசனத்தை நமது உடலூர் சத்தியஞான சபையில் கண்டு பயன்பெற வேண்டும். இவற்றை அடைவதற்காக இன்று நமக்கு கிடைத்துள்ள ஒரு சொல் தயவு என்பதாகும். நம் சிறநடு தகர ஆலயத்தில் யகர ஆன்மாவாக பொருந்தி இருந்து உயிர்குலத்துக்கு தயவு பணி புரிந்து புரிய வேண்டும். இதனை விளக்கும் பொருட்டே திண்டுக்கல்லில் அமைந்துள்ள சின்மயபுரத்தில் தயவு ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. தர்மசாலை ஒன்றும் ஏற்படவிருக்கிறது. உலக மக்கள் எல்லோரும் உயிர் விளக்கமும் ஆன்ம வளர்ச்சியும் பெற்று நலம் பெறக்கூடிய காலம் வந்துவிட்டது. அதனை ஏற்று பயன்பெற்று ஒவ்வொரு ஆன்மாவும் திரிதேக சித்தி நிலையை பெற்று நிறை மனிதனாக வாழ வேண்டும். தயவு. இந்த உரை விளக்கம் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்களால் 3/2/1980 திண்டுக்கல் மலையடிவாரத்தில் நிகழ்த்தப்பட்டதாகும். அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.